இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 9/10/2025 தான் விலகி உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்தி வெளியீடு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 11/10/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் மாதம் 2025 மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 11/10/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சென்னை மட்டும் இல்லாமல் பிற மாவட்டத்திலும் நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், குடும்ப அட்டையில் பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு செய்தல், கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொது விநியோக திட்ட கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாம் மூலம் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லிட்டு இது சம்பந்தமாக செய்தி வெளியீடு வெளியாகி உள்ளது. உங்களுடைய குடும்ப அட்டையில் ஏதாச்சும் மாற்றம் செய்யும் அல்லது திருத்தம் செய்யினாலும் இந்த முகாம் மூலம் நீங்கள் ஈஸியாக பயன்பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.